யுத்த குற்றங்கள் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக அமைக்கப்படும் நீதிமன்ற விசாரணை கட்டமைப்பில் சர்வதேச நீதிபதிகள் உள்வாங்கப்பட மாட்டார்கள் என ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோரின் கருத்துக்கள் இறுதி முடிவல்ல என்று மங்கள சமரவீர நேற்றைய தினம் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் குறிப்பிட்டிருந்தார். ஸ்ரீலங்காவின் முக்கிய தலைவர்களான ஜனாதிபதியும் பிரதமரும் சர்வதேச நீதிபதிகளை உள்வாங்குவதில்லை என்று கூறும்போது அது இறுதி முடிவல்ல என எந்த அடிப்படையில் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவிக்கின்றார் என்றும் கேள்வி எழுப்பிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் இதுவும் அரசாங்கத்தின் ஏமாற்று நாடகத்தின் மற்றுமொரு காட்சி என தெரிவித்துள்ளார். இலங்கை வெளிவிவகார அமைச்சர் அவர்கள் பேசுகின்ற பொழுது நாங்கள் இதனை நாள் கடத்துவதாக காலம் கடத்துவதாக யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஏனென்றால் நாங்கள் காலம் கடத்தவில்லை என்ற ஒரு விடயத்தை ஐநா சபையில் கூறியிருக்கின்றார். இது ஒரு அப்பட்டமான பொய் என்பது தெளிவாக தெரிகின்றது. ஏனென்றால் ஜனாதிபதியையும் பிரதமரையும் பொறுத்தவரையில் இருவருமே நாங்கள் சர்வதேச நீதிபதிகளை அழைக்க முடியாது, சர்வதேச சட்டத்தரணிகளை அழைக்க முடியாது என்ற விடயத்தை மிக தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். ஆனால் வெளிவிவகார அமைச்சரை பொறுத்தவரையில் பிரதமரோ ஜனாதிபதிக்கு அப்பால் அமைச்சரவை என்னும் இது தொடர்பான தீர்மானத்தை எடுக்கவில்லை என்ற ஒரு தோரணையில், அதாவது அரசாங்கம் எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்ற தோரணையில் தனது கருத்தை தெரிவித்திருக்கின்றார். ஆனால் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஜனாதிபதியும் பிரதமரும் இல்லாமல் அரசாங்கம் என்பது இல்லை. ஆகவே அவர்கள்தான் அமைச்சரவைக்கும் அரசாங்கத்துக்கும் தலைமை தாங்குபவர்களாக இருக்கின்றார்கள். இந்த வகையில் அவர்கள் மாத்திரமல்லாமல் அரச பேச்சாளர்கள் என்று சொல்லக்கூடிய அமைச்சர்களும் கூட நேற்றைய தினம் கூட அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், நாங்கள் சர்வதேச நீதிபதிகளை அழைக்க மாட்டோம், அழைக்க முடியாது என்பதை மிக தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிலையில் இந்த சர்வதேச விசாரணை அல்ல, உள்ளக விசாரணை என்ற விடயத்தை கூட சர்வதேச நீதிபதிகளுடன் கூடிய உள்ளக விசாரணை என்பதை கூட நடத்தாமல் காலம் தாழ்த்தவே இந்த அரசாங்கம் விரும்புகின்றது. காலத்தை தாழ்த்துவதனூடாக நிச்சயமாக ஐநா மனித உரிமைகள் ஆணையத்திலிருந்தும் சர்வதேச சமூகத்திலிருந்தும் இது ஒரு மறக்கடிக்கப்பட்ட விடயமாக எடுத்துச் செல்வதே இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கமாக இருக்கின்றது. எவ்வளவுதான் நல்ல வார்த்தை பிரயோகங்களை இவர்கள் கூறினாலும், எவ்வளவுதான் இவர்கள் ஐநா சபை கூறினாலும், ஏற்கனவே இவர்கள் தாங்கள் எடுத்துக்கொண்ட அந்த முடிவுகளிலிருந்து மாறியிருக்கின்றார்கள். இந்த ஐநா தீர்மானம் என்பது இலங்கை அரசாங்கம் முன்மொழிந்த தீர்மானம். அவர்கள் முன்மொழிந்த தீர்மானத்தில் உள்ளவற்றே என்று நடைமுறைப்படுத்த பின்வாங்குகிறார்கள் என்கின்ற பொழுது இவர்கள் இதனை காலம் தாழ்த்துகின்ற நடவடிக்கை இல்லாமல் வேறு எவ்வாறு இதனை குறிப்பிடுவது? ஆகவே இலங்கை அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் என்பவை நிச்சயமாக தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயற்பாடுகள் அல்ல. இவர்கள் தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற, சர்வதேச சமூகத்தை ஏமாற்றுகின்ற சில நடவடிக்கைகளை தான் இவர்கள் மேற்கொள்கிறார்கள். நன்றி.